வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 4 அவர் என்வாரன்மெண்ட் அந்த லெசனுடைய பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆசிட் ரெயின், அமில மழை. இங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய கேஸஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேகங்களில் மழையாக வரும்பொழுது அமில மழையாக பெய்யுது. செகண்ட் பாயிண்ட் இஸ் டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறதுனால என்ன ஆகுது, ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகுது, மண் அரிக்கப்படுறது, அது மாதிரி எல்லா விஷயமும் நடக்குது. குளோபல் வார்மிங், இப்போ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய கேஸு, மரங்கள்லாம் வெட்டுறது, நெக்ஸ்ட்டு பொல்யூஷன், அது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா குளோபல் வார்மிங். ஓசோனில் ஓட்டை விழறதுனால டைரெக்டாக யூவி ரேஸ் வந்து பூமியை வந்தடையுது, அதனால் குளோபல் வார்மிங் ஏற்படுது. என்டேஞ்சர்ட் அனிமல், அழிந்து கொண்டிருக்கும் விலங்குகள். இப்போ இந்த விலங்குகள்லாம் ரொம்பவும் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த விலங்குகள் வேட்டையாடுறதுனால இதெல்லாம் என்ன சொல்கிறோம், என்டேஞ்சர் அனிமல்ஸ். ஏர் பொல்யூஷன், ஃபேக்ட்ரிஸ், வெஹிக்கிள்ஸ், இதிலலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொல்யூட்டட் ஏர் வந்து என்ன ஆகுது, ஏர் பொல்யூஷனுக்கு மெயினான ரீசனாக இருக்குது வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஃபேக்ட்ரியோட கழிவுகள், வீடுலேருந்து வரக்கூடிய கழிவுகள், இதில் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இதில் கலந்து விடுறதுனால வாட்டர் வந்து என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. அது இல்லாமல் குப்பைகள், பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே போடுறதுனால வாட்டர் என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீசைக்கிள். பேப்பர், கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல், இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், இன்னும் ஒரு தடவை மறுசுழற்சி செஞ்சுக்கலாம். ஓசோன் ஹோல், ஓசோனில் ஓட்டை விழுறதுனால தான் என்ன ஆகுது, சன்னோடைய ரேஸ் எல்லாமே டைரெக்டாக பூமியை வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம், டிசீஸ் அது எல்லாமே மனுஷனுக்கு ஏற்படுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்லை விளைவு. கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படுது. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு அக்வயர் நாலேஜ் அபவுட் எக்கோசிஸ்டம் அண்ட் இதர் காம்போனன்ட்ஸ். சூழ்நிலை மண்டலம், நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய சூழ்நிலை மண்டலமாக இருக்குது. அதனுடைய காம்போனன்ட்ஸை ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுட் செயின்ஸ் அண்ட் இதர் எக்கோசிஸ்டம்ஸ், உணவு சங்கிலி, அது எப்படி சுற்றுச்சூழல் மண்டலத்தில், எக்கோசிஸ்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். The surrounding or space in which a person, animal or plant lives is known as an environment. மனிதர்கள், விலங்குகள் இல்லைன்னா தாவரங்கள் வாழக்கூடிய பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்வாரன்மெண்ட். என்வாரன்மெண்ட் இஸ் எவ்ரி திங் தட் சரௌண்ட் அஸ், நம்ம சுற்றி இருக்க அனைத்துமே என்ன சொல்கிறோம், நம்ம சுற்றுச்சூழல். It can have both living biotic and non-living things abiotic. உயிருள்ள மற்றும் உயிரற்ற ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, சூழ்நிலை மண்டலம். Abiotic factors are non-living things such as sunlight, air, water and minerals in soil. உயிரற்ற காரணியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா sunlight, air, water and minerals in soil. Biotic factors are living things of our environment such as plants, animal, bacteria and more. உயிருள்ள காரணம் என்னெல்லாம் இருக்குது, பிளான்ட், அனிமல்ஸ், பாக்டீரியா. ஆர்கானிசம்ஸ் லிவ் கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர் அண்ட் அடாப்ட் themselves டு கண்டிஷன்ஸ் ஆஃப் த என்வாரன்மெண்ட். உயிரினங்கள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறதுக்கு மற்றும் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தங்களை தகவமைத்திருக்கு. தட் இஸ் அடாப்ட் themselves டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் த என்வாரன்மெண்ட். த ecosystem is a community of living and non-living things that work together. உயிருள்ள உயிரற்ற காரணி ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கோசிஸ்டம். Each part of an ecosystem has a role to play. Any changes in the environment such as increased temperature or heavy rains can have a big impact on the ecosystem. இப்போ எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்லாம் பார்த்தோம். டிஃபாரஸ்டேஷன், ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், ஏர் பொல்யூஷன், என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த். இல்லைனா
ஒரு வீக்கில் பெய்யக்கூடிய ஒரு வாரத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரு 3 மணி நேரத்திலேயே பெய்யக்கூடியது. அப்போ அப்படி பெய்யும்போது என்னாகும், நிறைய இடத்துல பாதிப்புகள்லாம் ஏற்படும். இப்போ நிறைய பார்த்துருப்போம் டிவிலெல்லாம், மழை வெள்ளம் அதனால நிறைய பாதிப்பு, மக்களோட வீடெல்லாம் இழந்திருப்பாங்க. ஸோ வயல்லாம் நீரில் மூழ்கியிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாமே இந்த எக்கோசிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸால் நடக்குது. டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்: நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் பாண்ட், நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் குளம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், எக்ஸாம்பிள் கார்டன். நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் தோட்டம். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அக்வாரியம். நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் அக்வாரியம், மீன் வளர் தொட்டி, வீட்டில் வச்சு மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறது. காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம்: பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், ஆல் லிவிங் காம்பனன்ட்ஸ். பயோட்டிக் உயிரின கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா லிவிங் திங்ஸும், தட் இஸ் பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஏபயோட்டிக் காம்பனன்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இந்த ஏபயோட்டிக் காம்பனண்ட்டில் வரும். என்னெல்லாம் வரும்? ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இயற்பியல் காரணிகள், லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டி, இது எல்லாமே ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். எடாஃபிக் ஃபேக்டர், வாட்டர் இன் சாயில், ஏர் இன் சாயில், ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில். மண்ணில் இருக்கக்கூடிய நீர், காற்று, மண்ணில் இருக்கக்கூடிய கரிமப் பொருட்கள், இது எல்லாமே எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். பாண்ட் எக்கோசிஸ்டம், குளத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸ் இருக்குது, இன்செக்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ், ஸ்வான், அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பாண்ட் எக்கோசிஸ்டம். நேச்சுரல் எக்கோசிஸ்டம், எக்கோசிஸ்டம் originated without human intervention is called natural ecosystem. மனிதர்களுடைய தலையீடு இல்லாமல் இயற்கையில் உருவான சூழ்நிலை மண்டலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நேச்சுரல் எக்கோசிஸ்டம். This can be an aquatic ecosystem or a terrestrial ecosystem. இது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் இல்லைனா நிலவாழ் சூழ்நிலை மண்டலமாக இருக்கலாம். The ecosystem in water is called aquatic ecosystem. சூழ்நிலை மண்டலம் நீரில் இருந்ததுன்னா அதை aquatic ecosystem சொல்கிறோம். Example sea, river, lake, pond and puddle are some examples of natural ecosystem. Ecosystem outside the water body and on land, நீரில் இல்லாமல் நிலத்தில் இருந்தால் அதை என்ன சொல்கிறோம்? டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், மவுண்டன் ரீஜியன்ஸ், டெசர்ட், காடுகள், மலைப்பகுதிகள், பாலைவனம், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். Artificial ecosystem is created and maintained by human. மனிதனால் உருவாக்கப்பட்டு அதை பராமரிக்கப்படுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? artificial ecosystem. They have some of the characteristic of natural ecosystem. They are much simpler than natural ecosystem. இந்த artificial ecosystem மனிதனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது நேச்சுரல் எக்கோசிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது நேச்சுரல் எக்கோசிஸ்டத்தை விட. These can be terrestrial ecosystems such as paddy field gardens etc. or the aquatic systems such as fish tank. நம்ம வயல்லாம் பார்ப்போம். வயல் நம்ம உருவாக்கக்கூடிய வயல், கார்டன், சின்ன தோப்பு, ஒரு ஃபிஷ் டேங்கில் மீன் வளர்க்குறது, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ். Food chain and food web. Living organisms need food to perform the physiological activities. மனிதனுடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே, லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் உணவு அப்படின்றது ரொம்ப தேவை. அவங்களுடைய Some organisms can produce their own food such as plants, while other organisms cannot do this and depends on the other organisms to obtain their food. சில உயிரினங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தானே உருவாக்கிக்குது. மற்ற உயிரினங்களால் அவ்வாறு செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. இப்போ மனிதர்கள் நம்மளுடைய உணவு தேவைக்காக தாவரங்கள் மற்றும் விலங்குகளை சார்ந்திருக்கும். We can
Therefore, identify different feeding types of mechanisms in an ecosystem based on how an organism obtain the food. ஒவ்வொரு உயிரினமும் உணவை எடுத்துக்கொள்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், உற்பத்தியாளர் நுகர்வோர் அப்படின்னு பிரிக்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் are organisms that are able to produce their own food. உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை உற்பத்தியாளர் சொல்கிறோம். They do not need to eat other organisms. அவை உணவுக்காக மற்ற உயிரினங்களை சாப்பிடாது. Producers are also called autotrophs. இதை தற்சார்பு ஊட்ட உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். Plants are producers because they make their own food by photosynthesis. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. Consumers, நுகர்வோர், organisms which cannot produce their own food had to eat other organisms as food. தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத உயிரினங்கள் பிற உயிரினங்களை உணவாக எடுத்துக்கொள்ளுது. These organisms are called consumers. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். All animals are consumers as they cannot produce their own food. அனைத்து உயிரினங்களும் நுகர்வோர்கள். Consumers are also called heterotrophs. அவற்றை பிற சார்பு ஊட்ட உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். There are many types of consumers and we can classify them into specific groups depending on the food that they consume. விலங்குகள் எந்த வகையான உணவை சாப்பிடுது அப்படின்றது அடிப்படையில் அவற்றை நம்ம பிரிக்கலாம். herbivores, carnivores, omnivores and decomposers. Herbivores, animals which eat plant or plant products. தாவரம் மற்றும் தாவர பொருளை உணவாக எடுத்துக்கொள்கிறத herbivores, தாவர உண்ணிகள் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் cattle, deer, goat and rat. பசு, மான், ஆடு, எலி. carnivores, animals that eat other animals. பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகளை carnivores சொல்லுவோம். lion, tiger, frog, owl. Omnivores, animals that eat both plant and animals. தாவரங்களை விலங்குகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகள். மனிதன், that is humans, dog and cow. நம்மளே பார்ப்போம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சில பேர் வெஜிடேரியன் மட்டும், சில பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, சில பேர் ரெண்டுமே கலந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கவங்க எல்லாருமே omnivores. humans, omnivores. Decomposers, microorganisms that obtain energy from the chemical breakdown of dead organisms, both plant and animals. நம்ம பார்ப்போம், ஏதாவது ஒரு செடியை வெட்டி கீழே போடுறோம், இல்லை இலைகள்லாம் போடுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அது என்ன ஆகுது? மக்கி உரமாக மாறுது. அப்போது சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பனிங். அப்போ அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுதான் என்ன பண்ணுது? இட் ஸ்டார்ட் யூஸ்டு டு டிகம்போஸ் டெட் ஆர்கானிசம். தே பிரேக் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன்டு சிம்பிளர் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தட் கோஸ் இன்டு சாயில் அண்ட் ஆர் யூஸ்டு பை பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாக்டீரியம், ஃபங்கை. ஒரு சிக்கலான கரிம மூலக்கூறுகளை சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக என்ன பண்ணுது? அது சின்ன சின்னதாக உடைக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியம், ஃபங்கை. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூட பெரிய மூலக்கூறுகளாக இருக்கும். அதை நம்ம பல்லில் நல்லா கடித்து சாப்பிடும்போது சின்ன மூலக்கூறுகளாகும், அப்புறம் டைஜஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பாக்டீரியம், ஃபங்கை என்ன பண்ணுது? டெட் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை உடைச்சி சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுது. ஸோ டிகம்போசஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பணி செய்யுது. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.